ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர்க்காக கேக் வாங்கினோம். பேக்கரி ஐட்டம்லாம் சாப்பிட்றதில்ல. சரி, குழந்தைக்கு எதுவுமே காட்டாமல் இருந்தாக்கா என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரே ஒரு முறை, சரி வருஷத்தில் ஒரு முறை வாங்கலான்ட்டு வாங்கினோம். பிஸ்கெட்டு எதுவுமே அவனுக்கு கொடுக்குறதில்ல. எது வந்தாலும் வீட்டில் தான் செஞ்சு கொடுக்குறது. பிஸ்கெட் கூட, கோதுமை பிஸ்கெட் கூட. ப்ளம் கேக் வாங்கினோம் நியூ இயர் அன்னைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள அந்த பட்டர் ஷீட் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நியூஸ் பேப்பர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான்லாம் ஒட்டல. ஏன்னா இது இந்த அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆயிலோட அப்படியே ஒட்டி அதுலேயே இருக்குது. இதை கொஞ்சம் எடுக்கிறதுக்கு மறந்துட்டுருக்காங்க. இந்த சைடில் வந்துட்டு இங்கேருந்து எடுத்து இந்த சைட்லேருந்து இதை எடுக்க மறந்துட்டாங்க. வெளியில் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன தான் பார்த்தாலும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சால் இந்த மாதிரி நம்ம செய்வோமா? நியூஸ் பேப்பரை போட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சு செய்வோமா? பேக்கரியில் எவ்வளோ வசதி இருக்கும். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ண வேண்டிய வேலையே இல்லை அவங்களுக்கு. அதனால் எதுவாக இருந்தாலும் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டிலனா நம்ம கோதுமை கேக்கே செஞ்சு சாப்பிடலாம். எப்போவுமே அப்படி தான் செஞ்சு கொடுக்குறது. குழந்தைக்கு கோதுமை பிஸ்கெட்டு, கோதுமை கேக்கு வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பேன். வெல்லம் போட்டு, ஏலக்காய் போட்டு, எதுவுமே கலரிங் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். நீங்களும் வெளியிலலாம் பேக்கரி ஐட்டம் நிறுத்தினாலே போதும். அதில் சுகரும் இருக்குது, மைதா சுகர் நம்ம அவாய்ட் பண்ணாலுமே நமக்கு சுகர் வராது, கேன்சர் வராது. கேன்சர் வர்றதுக்கு முக்கியமாக வந்து கேன்சர் வர்றதுக்கு சுகர் தான் முக்கிய காரணம் சொல்கிறாங்க. சுகர் நிறுத்தினாலே எல்லாமே எந்த நோயும் வராதுன்னு இருக்காங்க. நாங்கள் டீ காஃபிலாம் கூட நிறுத்திட்டோம், மில்கெல்லாம் கூட நிறுத்திட்டோம். ஹெல்த் ட்ரிங்க்ஸு எல்லாமே நிறுத்திட்டோம். இந்த பூஸ்ட்டு, காம்ப்ளானு அதெல்லாம் கூட நிறுத்தியாச்சு குழந்தைக்கு. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. வெளியில் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். நம்ம நல்லாயிருக்கு, அதுவும் நல்ல பேக்கரி, அது ரொம்ப ஹை குவாலிட்டியாக பண்ணுவாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் அங்கே போய் வாங்கினோம். ஆந்திரா குப்பமில் ஃபுட் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த பேக்கரி தான். எல்லா பேக்கரிலையும் அப்படி தான் இருக்கும். இவரது ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக பண்ணுவாங்க. எல்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். இந்த ஷாப்லேயே இப்படி இருக்குது, அப்போ மற்ற பேக்கரியிலலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளியில் வாங்குறது, சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நியூஸ் பேப்பர் இது நம்மளாம் ஒட்ட வைக்கல. இதிலே பார்த்தீங்கன்னா தெரியுது, அப்படியே பேக் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே பேக் பண்ணவும் அப்படி ஒட்டின்னு இருக்கு. நம்ம ஒட்டினாலாம் இந்த அளவுக்கு ஒட்டாது. அது ஏதோ எடுக்கும்போது கொஞ்சம் மட்டும் விட்டுட்ருக்காங்க. நான் இது கொஞ்சம் நம்மளோட வெளியில் வாங்கக்கூடாதுன்றதுக்கு நமக்கு ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்குது. இது பார்த்ததுனால நம்ம உஷாராக இருக்கலாம்.